ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விந்து ஸ்தம்பன மோகன உருண்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விந்து ஸ்தம்பன மோகன உருண்டைனா இதிலே விளக்கம் இருக்குது. அதாவது தன்னுடைய விந்தை ஸ்தம்பனம் பண்ணுறது, அதாவது கட்டுறது, நிறுத்துறதுன்னு அர்த்தம். அதை நிறுத்தி மோகனம்னா உடலுறவு, செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான பல விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம பதிவில் ஏற்கனவே நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன், சரிங்களா? மன்மத ரதிமோகன உருண்டை, மன்மத ரதிமோகன லேகின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆயில்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதையும் போய் பாருங்கள். இப்போ அதெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு ரேட்டு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நான் இந்த விந்து ஸ்தம்பன மோகன உருண்டையை பற்றி நான் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மோகன உருண்டை, சரிங்களா? தன்னுடைய மனைவியோடையும் உண்மையான காதலிக்கூடையும் இல்லறத்தில் முழு ஈடுபாடும் கொடுத்து முழு சக்தியோட செயல்பட்டு நம்மளும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு தன்னுடைய பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த மோகன உருண்டை பயன்படும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு சிறு வயசில் பண்ண தப்புனால இப்போ தன்னுடைய இல்லறத்தில் முழுமையாக இருக்க முடியாது. இல்லையா, பழக்க வழக்கங்கள், மது சூதில் ஏற்கனவே இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு சில சிறு வயசில் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ விந்து சீக்கிரம் வெளியேறிடும். அதாவது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கும்போது ரொம்ப குறைவான டைமில் தான் விந்து அவங்களுக்கு வெளியேறிடும். அப்படிங்கும்போது தன்னுடைய பார்ட்னரை முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியாது. அதனால் நீங்களும் சந்தோஷப்பட முடியாது, அவங்களே சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இப்போ கடையில் வாங்குற மெடிசன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போதைக்கு வேலை செஞ்சாலும் பின்வரு காலங்களில் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். அதாவது நம்மளோட இதே மருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது முழுக்க சித்த மூலிகைகள் மூலியமாக நம்ம கொடுத்து கொடுக்குறோம், காலங்காலமாக கொடுத்து கொடுக்குறோம். அனைவரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை எப்பொழுதுமே எந்த ஒரு பாதிப்பும் வராது, சரிங்களா? இந்த விந்து ஸ்தம்பன உருண்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் துணைவியாரோட இல்லறத்தில் இருக்க போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். குறைஞ்சபட்சம் இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஒன்றும் இல்லை, விந்துவை அப்படியே கட்டி வச்சுருக்கும், சரிங்களா? இது நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்க 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு விந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும் அப்படியே, சரிங்களா? இதை நீங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக சாப்பிட என்ன ஆகும்னா அப்படியே விந்து அப்படியே கட்டியாயிரும், சரிங்களா? கோந்து மாதிரி, பாதாம் பீசன் மாதிரி கட்டியாயிரும். அப்போ அதில் என்ன ஆகும்னா உயிரணுக்கள் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட உங்கள் நரம்பு மண்டலம் எல்லாமே விரைப்பாக இருக்கும், சக்தியாக வீரியமாக இருக்கும், சரிங்களா? உங்களுடைய அதனுடைய வீரியம், அதாவது உங்களுடைய விந்துவோட சக்தி அதிகரிக்கும். உங்கள் ஆண் விரைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வீரியம் இறங்கவே இறங்காது, குறையவே குறையாது, சரிங்களா? குறைஞ்சபட்சம் 1.5 மணி 2 மணி நேரம் பக்கத்தில் தாக்கு பிடிக்கும். இது பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? இதை சில பேருக்கு வயசாயிரும், 50-60 வயசாயிரும், அவங்களுக்கு சுத்தமாகவே இருக்க முடியாது. வெறும் 10 நிமிஷத்துக்கு தான் வரும், 1/4 மணி நேரத்துக்கு தான் வரும். அவங்களா பயன்படுத்தி பாருங்க, சரிங்களா? திருமணம் ஆக போகுது, நான் என்னுடைய மனைவியோட முன்கூட்டியே இல்லறத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், திருமணம் நடக்கிறப்ப முதலிரவில் என்னுடைய பலத்தை காமிக்கணும், என்னுடைய வீரியத்தை காமிக்கணுங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். இது என்ன ஆகும்னா, இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பத்தில் சொன்னது போல் நரம்பு மண்டலத்தை முழுமையாக பலப்படுத்தும், சரிங்களா? அனைத்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை முழுமையாக பலப்படுத்தும். உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, உடம்போட உஷ்ணத்தை ஃபுல்லாக குறைக்கும். உடம்பு கூலிங் ஆகாது, உஷ்ணத்தை மட்டும் குறைக்கும். ஆணுறுப்புக்கு போகக்கூடிய ரத்தத்தை அதிகப்படுத்தும். அப்போ என்ன ஆகும்னா ஆணுறுப்பு நல்ல வீரியமாக இருக்கும், அப்படியே விரைப்பாக இருக்கும், நல்லா பவராக வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு 1.5 மணி 2 மணி தாக்கு நல்லா சிக்ஸை நீங்கள் கொடுத்துட்டாவே போதும், உடலை கொடுத்துட்டாவே போதும். அதாவது நீங்களும் நல்லா முழு சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் துணைவியாரையும் உச்சநிலைக்கு நீங்கள் கொண்டு போகலாம், சரிங்களா? அவங்க அந்த மயக்கத்தை நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டாவே போதும். நீங்கள் தான் உலகம்னு உங்களை சுற்றி வருவாங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அது பெரிய விஷயமாவே தெரியாது, சரிங்களா? இதை அனைத்து சாமானிய மக்களும் பயன்படுத்தணுங்கிறனால தான் மட்டும்தான் நான் விலை குறைவாக இந்த மன்மத ரதிமோகன விந்து ஸ்தம்பன மோகன உருண்டையை பற்றி நான் போட்டிருக்கிறேன். அதுபோல் நம்மளுடைய பதிவில் நிறையா பதிவு நான் போட்டிருக்கேன். விந்து ஸ்தம்பன லேகியத்துக்காண்டி நிறையா பதிவு போட்டிருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள். லேகிய முறையில் போட்டிருக்கிறேன், உருண்டை முறையில் போட்டிருக்கிறேன், அப்புறம் எண்ணெய் முறைகளில் போட்டிருக்கிறேன். இது விந்து ஸ்தம்பன மோகன உருண்டை, சரிங்களா? அதனால் இது விலை குறைவு தான். வேணுங்கிறவங்க பயன்படுத்தி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திட்டீங்கன்னாவே இதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? ஏன்னா இது மாத்திரை கிடையாது, உருண்டை, லேகியத்து மூலியமா உருண்டை பண்ணியிருக்குது, சரிங்களா? பதப்படுத்தி மூலிகைகள் மூலியமாக பண்ண ஒரு மோகன உருண்டை. இதை பயன்படுத்தி பாருங்கள். இதனுடைய ருசி, இதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க.
அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.